அவர்கள் கூட சொன்னார்கள், இஸ்லாமிய வங்கிக்கும் கடனுக்கும் இடையில சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. உண்மையில் இஸ்லாமிய வர்த்தக வாணிப கொடுக்கல் வாங்கல் முறைகளில் கடனுக்கு ஒரு இடம் கிடையாது. கடனுக்கும் இஸ்லாமிய வர்த்தக மேல எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாமிய நோக்கில் கடன் என்பது 100% ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஒழுங்கு, கர்ம ஹசன், எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு உதவியாக, ஒரு சமூக சேவையாகத்தான் கடன் கருதப்படும். கடனை கொடுத்துவிட்டு அதற்காக பெறப்படுகிற எந்த ஒரு பயன்பாடும் இஸ்லாத்தை பொறுத்தவரை ரிபாவாக கருதப்பட்டு ஹராமாக கொள்ளப்படும். எனவே அந்த வகையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் கூட்டு வியாபாரத்தை ஊக்குவிக்கிறது. தனி மனித வியாபாரம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை வரவேற்கத்தக்கதல்ல. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லிம்கள் தனி வியாபாரத்தை முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஹவுலே கெடத்தேபா என்று சொல்வது எகடாக்கள் தான் கூட. எனவே நான் 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 புறம் ஏண்ட புள்ள ஏண்ட புள்ள ஏண்ட புள்ள, எங்கட குடும்பம் எங்கட குடும்பம், இதுக்கு வெளியே வியாபாரம் போகப்படாது. சிரிப்போம், வாங்க போங்கோ, சாப்பிடுங்கோ, தின்னுங்கோ. வியாபாரத்துல ஹவுல மட்டும் வானம் பாப்பா. இதுல விளைவு என்ன? எங்கட வியாபாரிகள் எல்லாம் விழுந்தாங்க. ஒரு நூற்றாண்டு காலம் 50 வருஷம் நிலைச்ச வியாபாரமே கிடையாது. அதுக்கான பல காரணங்கள்ல உண்டு. தனியே வியாபாரம் செய்வது நாங்க மட்டும் என்ற சிந்தனை. இதன் விளைவு என்ன? பொதுவாகவே தனி வியாபாரம் என்பது, அந்த சோல் ட்ரேடிங் என்பது சிறிய தொழில்களுக்கு தான் பொருந்தும். ஒரு நாளும் தனி மனிதன் செய்யற வியாபாரத்தை பெரிய அளவுல செய்ய போனான் நிச்சயமா விடுவான். இரண்டாவது, எப்போதும் இந்த சோல் ட்ரேடிங் தனி மனிதனுடைய திறமையில இருக்கும். பாப்பாக்கு பிறகு மகன் செய்வான், நாசமா போகும். பாப்பாக்கு மகனுக்கு பிறகு பேரன் வருவார், நாசமா போகும். ஒரு நாளும் அது சாத்தியம் இல்லை. தொழில் ஒரு நாளும் தொடர்ந்து நிலைக்காது. மட்டுமல்ல, இன்றைய வர்த்தக உலகத்துல இந்த சோல் ட்ரேடிங்க்கு இடம் இல்லை. ஹாஜியார் அடைய போட்டு ஜாம் டாமடி வியாபாரத்தை ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிற நேரம் பார்த்து சூப்பர் மார்க்கெட் காரன் வருவான். அவன் செயின்ல ஒரு செயின் ஒன்றை துறப்பான். ஹாஜியார கடை உட்பட 40 கடை மூடப்படும். ஏன்? அவர்கள் மல்டிநேஷனல் கம்பெனி, நேஷனல் கம்பெனி, பார்ட்னர்ஷிப். இன்றைக்கு பங்காளிகள் தான், அதாவது ஒர்க்கர்ஸ் இல்லை, இப்ப பார்ட்னர்ஸ். நாங்க இன்னமும் அந்த முதலாளி தொழிலாளி மென்டாலிட்டி. நீ 50 வருஷம் என்கிட்ட இருந்தாலும் நான் பஸ், நீ என்கிட்ட வேலை செய்யறாள். எனவே 50 வருஷம் நீ கேளா ஏண்டா பஸ்ஸே பொருள் தொழிலாளியா மாறுவார். அது நிலைக்காது. இது உலக பொருளாதாரம். இஸ்லாமிய நோக்கிலும் அதுதான். இஸ்லாம் எப்போதும் கூட்டு வணிகத்தை தான் ஊக்குவிக்குது. என்ற அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் மிக அரிதாகத்தான் ஏக காலத்தில் ஒருவருக்கு நிதியையும் கொடுத்து திறமையை கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய வள பங்கீடு இருக்குது, அவனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இல்ல அல்லாஹ்வுக்கு என்ற சில திட்டம் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? சிலருக்கு அல்லாஹ் திறமையை கொடுப்பான், மற்றும் சிலருக்கு அல்லாஹ் மூலதனத்தை கொடுப்பான். இந்த ரெண்டும் சேரணும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. மிச்சம் பேர் நினைச்சு கொண்டிருக்கிற சல்லி வந்தாக்கள் எங்கட திறமையால வந்து. ஆனா ஒரு உண்மை என்னென்றால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அல்லாஹ் இப்படிதான் வச்சிருக்கிறான். சிலருக்கு காசை கொடுக்கிறான், கேபிட்டலை கொடுக்கிறான், நிதியை கொடுக்கிறான், இன்னும் சிலர்கிட்ட திறமையை கொடுக்கிறான். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது, மனிதன் என்பவன் சமூக பிராணி, அவன் எல்லாத்தையும் கூட்டாக சேர்ந்து செய்ய வேணும். இந்த ரெண்டும் இணைய வேணும். இணையும் போதுதான் வாழ்க்கை செழிக்கும். இந்த தத்துவத்தை முழு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்குது. இன்றைக்கு உலகத்துல பொருளாதாரம் இருக்கிறது யார்ட கையில? நாங்க சொல்லுவோம் இந்த அந்த நாட்டு கையில, ஒரு நாட்டு கையிலும் இல்ல, 10 கம்பெனிகளோட கையில. உலகத்துல காசு, பணம், செல்வம் குமிஞ்சிருக்கிறது 10 லீடிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கையில. வேறங்கண்ணா, உலகத்துல யுத்தம் நடத்துறது நீங்க நினைச்சுக்கொண்டீங்க அந்த நாடு இந்த நாடு, நாடுகள் நல்ல கம்பெனிகள், பின்னாடிக்கிற கம்பெனிகள். இந்த பல நாடுகளுடைய அதிபர்கள், ஜனாதிபதி மாதிரி பெரிய கம்பெனிகளோட பங்காளிகள். அவங்க சொல்லுவாங்க இந்த நாட்டுக்கு போ, அடிச்சு புடி, அதுக்கு பிறகு வெளிச்சாக்கும். முதலாவது அடிச்ச பிறகு நாங்க போவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்ச பிறகு அவங்களோட வளங்களை இது வெரி சிம்பிளா இதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. எனவே இதுக்கு பின்னால் அந்த நாடு இந்த நாடு ஒரு நாடும் இல்லை. இதுல பின்னாடி 100% பொருளாதார இலக்குகள். சரி, நான் சொல்ல வந்தது என்னென்றால், இஸ்லாம் இதை சொல்லுது.
பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன். உலகத்துல லீடிங் 500 டாப் ஆஃப் த லிஸ்ட்ல வரக்கூடிய 500 கம்பெனிஸ் இருக்குது, தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. 500 முதல் தர மல்டிநேஷனல் கம்பெனிஸ். பெரிய சாதனை தெரியுமா? இந்த 500 முதல் தர பல்தேசிய கம்பெனிகள்ல ஒரு கம்பெனி கூட ஒரு முஸ்லிம் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை. எல்லாம் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மன் இப்படியான நாடுகளுக்கு சொந்தமானது. இந்த 500 முதல் தர பல்தேசிய கம்பெனிகள் ஒரு கம்பெனி கூட முஸ்லிம் நாட்டுக்கு சொந்தமானது இல்லை. ஆனா சொல்றது முஸ்லிம்களோட வியாபாரிகள், முஸ்லிம்களோட பிசினஸ் காரனர், முஸ்லிம்களோட சொன்னா நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பாருங்களேன் குமிஞ்சிக்குது. யாரு பிரயோஜனம் எடுக்கிறார்? யார் இதுல இருந்தெல்லாம் பிரயோஜனம் எடுக்கிறாங்க? இந்த பேசிக் அடிப்படைகள் எல்லாம் இருக்குது. இதுதான் பிரதான காரணம். ஆனா மார்க்கம் சொல்லுது தாவனு அல் பிர்ரி வத் தக்வா, நீங்க எல்லாரும் சேர்ந்து நன்மையான விஷயங்கள்ல சேர்ந்து ஒத்துழைங்க. உண்மைதான். நன்மையான விஷயம், பள்ளி கட்டுற விஷயம், மதுரசா கட்டுற விஷயம், நன்மையான விஷயங்கள், அதுலதான் பரஸ்பரம் ஒத்துழைக்க சொல்லிக்கு. துனியாட விஷயத்துல இல்ல. துனியாட விஷயத்துல உங்களோட பிசினஸ் உங்களோட, எங்களோட பிசினஸ் எங்களோட. பாப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள வருவானோ. எந்த அளவுக்கு இன்னைக்கு பிசினஸ் 100% டிரான்ஸ்பேரன்சி. இன்றைக்கு எங்கடாக்கள் இன்னமும் ஒழிச்சு கொண்டு, இப்ப சில இஸ்லாமிய வங்கிகள் வர பெரிய பிரச்சனை என்னடா, நீங்க இந்த பெசிலிட்டியை தாரண்டா தாங்கும், விவரம் கேட்கலாம். சரி, நாங்க உங்களுக்கு சொல்ல எங்க இருந்து சாமான் வாங்குறேன்னு சொல்ல, நீங்க அடுத்த வியாபாரத்தை சொல்ல, நாங்க 2 பேரும் பேங்காக்ல வேற வேற இடத்துல சாமான் வாங்குற, இன்னமும் முட்டாள்தனமான சீக்ரசி. இவங்களோட பிசினஸ்ல தன்மை அப்படித்தான். தெரிய வந்தா முடிஞ்சு, எல்லாம் முடியுமானவரை இல்லீகல், டிரான்ஸ்பேரன்சி இல்ல. எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் இது? எவ்வளவு நாளைக்கு தொடரும்? எனவே அன்ஹெல்த்தியான, ஆரோக்கியம் இல்லாத ஒரு தற்காலிக ஒரு போக்குல தான் எங்களோட தொழில்துறை போய்கொண்டு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யதுல்லாஹ் அல ஷரீக்கே, கூட்டாக நீங்க வியாபாரம் செய்யற நேரம் அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு இருக்குது. 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணும் போது மூன்றாவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஒரு நிபந்தனை, ஒருவர் அடுத்தவரை ஏமாற்றாத வரைக்கும். ஏமாற்றிட்டால் அல்லாஹ் போயிருவான், ஷைத்தான் வந்துருவான். சுனன் நபி தாவூத் உட்பட பல கிரந்தங்கள்ல பதிவாய்க்கிற ஹதீஸ். இஸ்லாம் எதை ஊக்குவிக்குது? அப்ப சேர்ந்து வியாபாரம் செய்யறது, கூட்டா வியாபாரம் செய்யறது. ஆனா நாங்க எல்லாரும் எதுல உறுதியாகிறோம்? தனியத்தான். ஆனா இன்னமல் முஃமினூன இஹ்வா, பயான் எல்லாரும் சேர்ந்துக்கணும், கூட்டாயிக்கணும், ஒத்துமையா ஆயிக்கணும். எதுல? அது பள்ளி வாசல்ல, சஹான்ல, சஃப்ல, ஹஜ்ஜுக்கு போனா, அதான் அது. தொழில் அவரோட எல்லாம் எங்கட விஷயம், அதை பத்தி கேட்கப்படாத. இதுல விளைவுதான் இஸ்லாமிய உலகத்தில் வீழ்ச்சி. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாமிய வங்கி ஒழுங்கு என்பது, நிதி ஒழுங்கு என்பது, வர்த்தக ஒழுங்கு என்பது அடிப்படையாக சொல்ற தத்துவம் என்ன? கூட்டு வணிகம், கூட்டு வர்த்தகம், கூட்டு வியாபாரம். இது பல நூற்றாண்டு காலமாக இஸ்லாமிய உலகில் உயிர்ப்பிக்கப்படவில்லை. அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கான வழியாகத்தான் இஸ்லாமிய வங்கி ஒழுங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. முஸ்லிம்கள் மீண்டும் தாம் இழந்த பொருளாதார வளத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒரே வழி குர்ஆன் சுன்னா சொல்ற வழி மாத்திரமல்ல, இன்றைய உலகம் பிரத்யட்சமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற வழி என்னென்றால் சேர்ந்து வியாபாரம் பண்றது, எல்லாரும் பார்ட்னர்ஸா மாறுறது, இந்த ஒழுங்க கொண்டு வர்றது. உலகம் முந்தி கொண்டுட்டு நாங்க பிந்தி விடுத்து கொண்டிருக்கிறோம், அதை நோக்கி வேகமா போக வேண்டி இருக்குது. ஆனா இன்னமும் எங்கட மைண்ட் செட் அதுக்கு அமைய இல்லை. இது எல்லாம் போய்த்து மாட்டிக்கொள்ளப்படாது, பைத்தியம் தான் இருக்கிறதே கடக்குஞ்சி, இவங்களோட போய் சேர்ந்து இதை இல்லாம ஆயிக்கொள்றதா? இந்த மைண்ட் செட் இன்னும் மாறல. இது மாற்றப்படணும், இந்த attitude மாற்றப்படணும். இது அல்ல ஒழுங்கு. இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளை நீங்க பாக்குறீங்க. அந்த கம்பெனிகள் வளர்றதுக்கு பிரதானமான காரணம், கம்பெனில கடைசியில் யாரு பாஸ் இல்ல. இப்ப இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல எல்லாருக்கும் பகிர்ந்து போகுது. எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாண்டு பாருங்க. அந்த இதுட பரக்கத், ஜமா, கூட்டு கலெக்டிவ் முயற்சியோட பரக்கத் எந்த அளவுக்கு பாருங்க. பரக்கத் அல்லாஹ் உலகத்துல கொடுப்பான் நிச்சயமா. KFC அல்லது பிஸா ஹட், மெக்டொனால்ட்ஸ் வெறும் பானும் பனிசும் இல்லையா? என்னப்பா அது? என்ன சொர்க்க மாயுதாவா, மண்ணு சல்வாவா? சொர்க்கத்தில் சாதாரண எங்கட பேக்கரிக்காரன் போடுற இந்த ரொட்டியும் இந்த பனிசும் இந்த பானும் தானே. ஆனா முழு உலகத்திலையும் எல்லாரும் KFC திங்கணும்ன்றான். இந்த இங்க இருக்கிற இந்த இங்குள்ள உள்ளவருக்கு KFC வேணும், உயம்பத்தில் உள்ளவருக்கு மெக்டொனால்ட்ஸ் வேணும்.
அதுக்கு அங்கால வயல்கடையில் உள்ளவருக்கு பிஸ்ஸா ஹட் வேணும்.